கூலானாலு சினிமா செய்திகள். டைரக்டா நம்ம சினிமா செய்திகளுக்குள்ள போயிடலாம். ஆர்ஜே பாலாஜி ஒரு சின்ன கவலையா ஒரு நியூஸ் வந்து சொல்லியிருக்காரு. ஏன் அவர் தான் மூக்குத்தி அம்மன் 2 எடுத்துட்டு இருக்காரு. அது எடுத்துக்கிட்டு இருக்காரு. அவருடைய இயக்கத்துல கருப்பு படம் வரப்போகுது. என்னதான் இருந்தாலும் பாகுபலியை நான் மிஸ் பண்ணிட்டேன். பாகுபலி கேரக்டர்ல நடிக்கிறந்தாரா? அப்படி இல்ல. ஆனா ராணா அவங்களுடைய வாய்ஸ்க்கு வந்து இவங்க வாய்ஸ் கொடுக்கறதா இருந்தாங்க டப்பிங்ல. ஓஹோ. ஆனா இவர் கொடுத்தா வந்து பரபரப்பா அந்த ஆர்ஜே பண்ண மாதிரி படபடப்பு எல்லாம் கொடுப்பாரு. ஆமா, இவருடைய வாய்ஸ் நம்மளாம் கண்டுபிடிச்சிருவோம்ல. ஒரு டிஸ்ட்ராக்ஷன்ஸ் ஏற்படும். மக்கள் வந்து கண்டுபிடிச்சிருவாங்க. இது ஆர்ஜே பாலாஜி வாய்ஸ் பண்ற மாதிரி கண்டுபிடிச்சிருவாங்கன்றதுனால அந்த படத்துடைய டைரக்டர் ராஜமௌலி வந்து இல்ல வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாராம். ஆனா அந்த லாஜிக் எனக்கு ஓகேவா தான் பட்டுச்சு. உண்மைதானே. கொஞ்சம் அது நினைச்சு பார்த்தாலும் ஆர்ஜே பாலாஜி வாய்ஸ் அப்படிங்கிறது நமக்கு வந்து ஒரு ஃபன்னா ஒரு என்டர்டைன்மெண்ட் இருந்துச்சுன்னா வந்து நமக்கு பிடிக்கும். பட் ஆனா அது ஒரு டெரரான கேரக்டருக்கு வந்து ஆர்ஜே பாலாஜி பேசுற அப்படி இருக்கும், செட் ஆகாது. அதனால வந்து லாஜிக்கலி பார்த்தா அவர் எடுத்த முடிவு வந்து ஓகே அப்படின்னு தான் படுது. இருந்தாலும் நான் மிஸ் பண்ணிட்டேன்ற கவலை எனக்குள்ள வந்து இருக்கு. அவ்வளோ பெரிய படம், அதுல என் பங்கு இருந்திருக்கலாம்ன்ற மாதிரி எனக்கு வந்து தோணுச்சு. இருந்தாலும் லாஜிக்கலா பார்த்தா எனக்கு அது கிடைக்கல அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கவலையா அவர் சொல்லியிருக்காரு. இப்ப நான் சுந்தர் சி பக்கத்துல போக போறேன். போங்க, போயிட்டு வரேன். என்னன்னா அவர் வந்து ஒரு படத்துல வந்து கமிட் ஆனாரு. ரஜினிகாந்த் நடிக்கக்கூடிய படத்துல, அதாவது ராஜ் கமல் நிறுவனம் தயாரிக்கக்கூடிய படத்துல வந்து கமிட் ஆனாரு. அவர் தான் இயக்க போறாரு வந்துச்சு. என்னன்னா அவர் தான் ஃபர்ஸ்ட் இயக்க போறதா இருந்துச்சு ரஜினி வச்சு. அதுவும் கமல் சாரோட இதுல தயாரிப்புல. ஆனா விலகிட்டாரு. அதுக்கப்புறம் நிறைய பேர் மாத்திக்கிட்டே இருந்தாங்க. ஏன் விலகினாரு? அது ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு அடுத்தடுத்து நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டாரு. ஒருவேளை எலெக்ஷன் ஒர்க்க வச்சு விலகிட்டாரோ? இல்ல, அதுக்கு முன்னாடி அந்த விஷயம் நடந்துருச்சு. இப்போ ரீசெண்டா அது தொடர்பா பேசியிருக்காரு. என்ன பேசியிருக்காரு? என்னன்னா எனக்கு அழுத்தம் கொடுத்தாங்க, அதனாலதான் நான் விலகிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஓ, டைரக்டருக்கே இந்த மாதிரி பிரஷர் எல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா அதுக்கு காரணம் வந்து கமல் சாரும் ரஜினி சாரும் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா அவங்க எல்லாம் வந்து ஒரு மேனரிசம் தெரிஞ்சவங்க. இது மாதிரி பிரஷர் எல்லாம் கண்டிப்பா கொடுக்க மாட்டாங்க. இப்போ சுந்தர் சி பொறுத்த வரைக்கும் ஒரு டைரக்டர் நிறைய படங்கள் இயக்கியிருக்காரு, வெற்றி படங்கள் கொடுத்திருக்காரு. சோ அப்ப அவரை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து தன்னிச்சையா தான் செயல்படும் நினைப்பாரு. மத்தவங்க வந்து நமக்கு அட்வைஸ் பண்றதோ, நம்ம வந்து ஒரு சீனை கூட மாத்த கூடாது. நம்ம என்ன சீன் சொல்றோமோ அதை வந்து கேரக்டர் வந்து பண்ணிடணும். அது ஹீரோவா இருந்தாலும் காமெடியனா இருந்தாலும் சைடு ஆர்டிஸ்ட் யாரா இருந்தாலும் ஸ்கிரிப்ட்ல என்ன இருக்கோ அதை பண்ணிடணும். ஸ்கிரிப்ட வந்து அங்க இருக்கிற யாரும் சேஞ்ச் பண்ண கூடாதுன்னு நினைப்பாரு. இப்போ ஒரு டைரக்டர்னா கண்டிப்பா இப்போ இவர் டைரக்டர் அப்படிங்கறதுனால ரஜினி சார் நடிச்சாருன்னா இப்படிதான் வேணும்னு அவர் கேட்பாரு. இப்ப சுந்தர் சி வந்து அவரை வச்சு படம் இயக்கி இருக்காரு, இல்லன்னா சொல்லல, இருக்காரு, வெற்றி படங்கள் கொடுத்திருக்காரு. பட் இந்த டைம்ல வந்து எனக்கு அழுத்தம் கொடுத்தாங்க. அது வந்து அவருக்கு 2 பேருமே கிடையாது, கமல் சாரும் கிடையாது, ரஜினி சாரும் கிடையாது. ஆனா அந்த அழுத்தம் வந்து என்னால தாங்கிக்க முடியல. வேற டைரக்டர்ஸ்லாம் வந்து கொடுத்திருக்காங்க. மேபி அந்த வொர்க்கிங் அந்த தயாரிப்பு சைடுல இருந்து ஏன்னா இவங்க 2 பேருக்கும் மாசா வந்து கொண்டு வரணும், நீங்க வந்து காமெடி கதை காலத்துல கொண்டு போவீங்க அப்படின்னு கூட சொல்லி பேக்ரவுண்ட்ல இருந்து யாருன்னா வந்து ஒரு பிரஷர் கொடுத்திருக்கலாம். அதனால அவர் விலகிட்டாரு. சோ அத பத்தி சொல்லிருக்காரு. ஓகே, இப்ப விலகிட்டாரு. அடுத்ததாக நான் வந்து ஒரு பெஸ்ட் நியூஸோட வந்திருக்கிறேன். என்ன அப்படின்னா நம்மளுடைய ஏகே அவங்களுடைய டாக்குமெண்ட்ரி மூவி வந்து வரப்போகுது. நானும் கேள்விப்பட்டேன். பாத்தீங்களா, கிளாடியேட்டர்ஸ் அப்படின்ற டாக்குமெண்ட்ரி மூவி சீக்கிரமா வரப்போகுது. ஆனா தியேட்டர்ல இல்ல, ஓடிடில தான். தியேட்டர்ல விட்டுருக்கலாம். ஆனா தியேட்டர்ல விட்டா கூட நிறைய குவிஞ்சிருப்பாங்க, நம்மளோட ஏகே ஃபேன்ஸ்ல வந்து குவிஞ்சிருப்பாங்க. எஸ், ஆஃப் கோர்ஸ், கண்டிப்பா. ஏன்னா இப்ப ரீசெண்டா ஒரு பர்த்டே போச்சு, பெருசா எந்த அலப்பறைகளுமே இல்ல. இதத்தான் அவரும் எதிர்பார்த்தாரு. ஆக்சுவலி பில்லா படம் ரிலீஸ் ஆச்சு. அதுல அலப்பறை இருந்துச்சு. இருந்தாலும் அது அலப்பறை இல்ல, அது ஒரு கொண்டாட்டம். அதான் நான் சொல்ல வர்றேன். ஏன்னா அஜித் சார் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஃபர்ஸ்ட் உங்க ஃபேமிலியை பாருங்க, டைம் இருந்தா என் படத்தை பாருங்க, உங்க அப்பா அம்மாவை பாருங்க, உங்க பிள்ளைங்களை பாருங்கன்னு தான் சொல்லியிருக்காரு. அதனால அவங்க பர்த்டேக்கு பெருசா எந்த அலப்பறையும் கொடுக்கல. ஆனா அவர் படம் வந்தாலும் சரி, ரீரிலீஸ் ஆனாலும் சரி, எங்கேருந்து தான் அந்த கூட்டம் வருதுன்னே தெரியல. அதான் தெரியல. ஆக்சுவலி இப்ப என்னன்னா எல்லாருமே ஒரு சில ஆக்டர்ஸ் எடுத்துக்கோங்களேன், அப்பப்போ வந்து ஏதாவது கனெக்ட்ல இருப்பாங்க. அவங்க ப்ரொமோஷன் பண்றதா இருக்கட்டும், இந்த படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு விஷயத்துல வந்து வெளிப்படுத்துவாங்க. ஆனா அஜித் சார் வந்து என் படம் வருதுன்னா கூட கண்டுக்க மாட்டாரு. புதுசா கிடையாது, எந்த அலப்பறையுமே கிடையாது. ஆனா அவரோட படத்துக்கு வந்து அப்படி குவிறாங்க. படத்தை பாக்குறதுக்கு ரசிகர்கள் வர்றாங்கன்னு தெரியல. பயங்கரமா ரசிகர்கள் வந்து ஃபன் பண்ணிட்டு இப்ப பில்லா படம்லாம் கிழிச்சு தொங்க விட்டாங்க. செம்ம ஃபன், கலெக்ஷன்ல வேற லெவல் பண்ணிட்டு இருந்தாங்க. அமர்க்களம், அதுவும் அமர்க்களத்துக்கும் நிறைய ஃபேன்ஸ் அதிகமா இருந்தாங்க. ஏன்னா ரியல் பேர்ல அவங்க காதல் அரும்பிய படம்னு சொல்லலாம்ல. அவங்க 2 பேருக்கும் அந்த காதல் மலர்ந்த தருணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அமர்க்களம் செட்ல தான். அதனால அந்த படத்துமே வந்து பயங்கர மாசா இருந்துச்சு. பில்லா சொல்லவே வேண்டாம், வரும்போதே வந்து பயங்கர மாஸ் இருந்துச்சு. ரீரிலீஸ் வந்து அதுக்கு ஈக்குவலான மாஸ் தான் இன்னமும் இருக்கே தவிர, ஈவன் அவர் வந்து ஃபேன்ஸை மீட் பண்றது கிடையாது, ஒரு ஆடியோ லான்ச்சா இல்ல ஃபங்க்ஷனா எதுக்குமே வர்றது கிடையாது. அவருடைய பேஷன் என்னவோ அதுதான் பார்த்துக்கிட்டு இருக்காரு. இந்த கிளாடியேட்டர்ஸ் டாக்குமெண்ட்ரி மூவி கூட அவருடைய அந்த ரேஸ் சம்பந்தப்பட்டது தான் வந்திருக்குது. ஏஎல் விஜய் தான் இந்த படத்தை வந்து தயாரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. சூப்பர் சூப்பர்.
ஸோ இது நம்ம சீக்கிரமா ஓடிடியில தான் பார்க்க போறோம், தியேட்டர்ல வரல, அதான் சின்ன கவலை. ஆனா ஓடிடியில ரிலீஸ் ஆக போகுதுன்றது என் சைட்ல இருந்து இருக்கிற ஒரு குட் நியூஸ். சரி, இந்த விஷயத்த நானே சொல்றேன். சொல்லுங்க. என்னன்னா ஒரு கேர்ள் சம்பந்தப்பட்ட விஷயம் தான். எந்த நீ உனக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த கண்டென்ட் என்னன்ட்டு நானே இதை சொல்லிடுறேன். சரி சொல்லுங்க. நித்யா அகர்வால் தெரியுமா? நித்யா அகர்வால் கேள்விப்பட்டு இருக்கிறேன். அந்த ஹீரோயின் இருக்காங்கல்ல, அவங்க ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்காங்க. ஆமா, நீ ஒரு நாளைக்கு எவ்வளவு செலவு பண்ணுவ? ட்ரெஸ்ஸுக்கு மேக்கப்க்கு எவ்வளவு செலவு பண்ணுவ? அது என்ன மாசத்துக்கு ஒரு 5000, நியூவா ட்ரெஸ் ஒரு 2000க்கு, கொஞ்சம் இந்த ஹேருக்கு பட்டி டிங்கரிங் ஒரு 1000, அந்த ஷாம்பு கண்டிஷனர் இதெல்லாம், அதுக்கப்புறம் வந்து சன்ஸ்கிரீன், சம் மாய்ஸ்சரைசர், அண்ட் தென் லிப்ஸ்டிக், லிப் பாம், மஸ்காரா, ஐலைனர், ஐ ஷேடோ. அதுக்கு 5000 எங்கெல்லாம் வெறும் சோப்பு, மைசூர் சாண்டல் சோப் போதும், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஓ, அம்மாம்ல இருந்து மைசூர் சாண்டலுக்கு மாறிட்டீங்களாடா? லைஃப் பாய் பாய்ஸ். அவ்வளவுதான். எங்களுக்குலாம் அதுல ஒரு 40 ரூபாய் ஷர்ட் எங்க ஒரு வருஷத்துக்கு எடுக்கிறோம், வருஷத்துக்கு ஒரு டைம் 2 டைம் எடுக்கிறோம், அவ்வளவுதான். அத துவைச்சாதானடா கப்பு இங்க வரைக்கும் வருது. அக்கா டெய்லி துவைச்சு போட்டு தான் வராங்க. அது வேற. சரி, ஓகே. இப்ப நான் சொல்றேன், அவங்க என்ன என்ன சொல்றாங்கன்னா அவங்களுக்கு ஒரு மாசத்துக்கே அந்த காஸ்டியூம், அந்த மேக்கப் திங்ஸ் இது எல்லாத்துக்கும் சேர்த்து 5 லட்சம் ரூபாய் ஆகுதுன்னு இருக்காங்க. 5 லட்சமா அவங்க வந்து செலவு பண்றாங்க பார்லருக்கெல்லாம்? ஆமா. சில டைம் வந்துட்டு கொடுத்துருவாங்களாம், ஈவென்ட் நடத்துறவங்களே கொடுத்துருவாங்களாம். சில டைம் கொடுக்க மாட்டாங்களா, இவங்களே தான் வந்து எல்லாமே ரெடி ஆனா பண்ணிக்கலாம். அவங்களுடைய சேலரி பாத்தீங்கன்னா crore-ல தானே இருக்கும். crore-ல சம்பாதிக்கிறவங்களுக்கு 5 லட்சம்ன்றது சும்மா சின்ன அமௌண்டா தான் மேபி இருக்கலாம். ஓ, சின்ன அமௌண்ட். 5 லட்சம் சின்ன அமௌண்ட் இல்ல, அவங்களுக்கு நான் சொல்றேன், இப்ப 1 லட்சம் சம்பாதிக்கிறாங்கன்னா அதுக்கான ஒரு செலவுகள் வந்து கண்டிப்பா 10 லட்சமாவது இருக்கணும்ல, ஒரு 10% ஆவது இருக்கணும்ல. ஏன்னா ஹீரோயின் அவங்க ரேஞ்சில இருக்கிறாங்க, சைடு ஆர்டிஸ்டோ இல்ல மத்த லோக்கலோ இல்ல, ஹீரோயின் ரேஞ்சில இருக்கிறவங்க கண்டிப்பா அதுக்கேற்ற ட்ரெஸ் பண்ணணும், மேக்கப் பண்ணணும், ஸ்டைல் பண்ணிக்கணும். சோ இவ்வளவு அவங்க இருக்கு. கம்மியா சொல்லிட்டாங்கன்ற, அப்ப 10 லட்சம் செலவழிச்சானா கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும்னு நினைக்கிறியா? அப்படி நான் சொல்ல வரல, அவங்களுக்கு செலவு இருக்கும், அது வந்து நியாயமான ஒண்ணுதான் அப்படின்ற மாதிரி நான் சொல்றேன். ஓகே, நானே ஷாக் ஆவன்னு நினைச்சேன், பட் வந்து அந்த சைடு நியாயத்துக்கு போறல. எனக்கு நீ actually ஒரு கேர்ள் இல்ல, நீ ஒரு கேர்ள் அப்படிங்கறதால உங்களுக்கு சப்போர்ட் பண்றேன். இல்ல, ஆக்சுவலா இது வந்து எனக்கு தெரியும், ஆனா 5 lakhs தெரியாது, லாக்ஸ்ல செலவு பண்றாங்கன்ற மாதிரி நான் கேள்விப்பட்டேன். ரவுண்டா 5 lakhs அப்படின்றத நான் வந்து இப்பதான் நான் கேள்விப்படுறேன். சோ அவங்களுடைய பொறுத்த அளவுல இது வந்து கரெக்டான அமௌண்டா இருக்கும். எனக்கெல்லாம் 5 லட்சம் இருந்தா என் லைஃபே செட்டில்டு. அதுக்கப்புறம் ஏன் நான் வேலைக்கெல்லாம் வந்து வரப்போறேன். ஓஹோ, சரி, சந்தோஷம் தான். சரி, இதோட நம்ம கடையை சத்திட்டு கிளம்பலாம். அடுத்து நிறைய அப்டேட்ஸோட வந்து பார்க்கலாம். இன்னொரு சினிமா செய்திகளோட இன்னொரு நாள் நாங்க வந்து உங்களை மீட் பண்றோம். ஸ்டே டியூன் அண்ட் ஃபாலோ அவர் பேஜ். நன்றிகள்.